ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிசாஸ் டைரி வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அரேபியன் சிக்கன் பிரியாணி எப்படி டேஸ்டியாக வீட்டில் செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இதுக்கு 1 kg சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பெரிய பீஸாக இருக்கிறதுனால நடுவில் கொஞ்சமாக கீரி விட்டு வச்சுருக்கேன். இப்படி கீரி விட போகும்போது நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கும் அப்படிங்கிறதுக்காக நான் மாரி செஞ்சுருக்கேன். நீங்கள் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் நான் இப்போ மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறங்க. இப்போ இதுக்கு பச்சை மிளகா நம்ம 2 பச்சை மிளகா எடுத்து 2 நடுவில் கீரி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். மல்லி புதினா ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தயிர் 1 1/4 கப்பு போல் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்க்க போகும்போது கறி நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் டேஸ்ட்டுக்காக லெமன் 1 1/2 லெமன் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் லெமன் தான் எடுத்திருக்கேன், அதனால் 1/2 எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு லெமன் ஃபுல்லாக எடுத்துக்கிறேங்க. இதுக்கு கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சேர்க்க போகும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவு சேருங்க, அதிகம்லாம் சேர்த்துற வேணாம். இந்த அளவு இது போதுமாக இருக்கும். இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்துட்டு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் 1 1/2 டேபிள் ஸ்பூன் நான் இது சால்ட்டு சேர்த்தேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 kgக்கு நான் அந்த அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கிறங்க, இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இது பண்ணலாம். நம்ம இப்போ தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எதுக்காக இது நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் கறி நல்லா ஜூஸியாக வரும். அதுக்காக தான் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்லா சூப்பராக வரும். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச வெங்காயத்தை எடுத்து இது மேலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம ரைஸ் வேக வச்சு தான் எடுக்கணும். அதனால் நான் தண்ணி பாயில் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 1 கைப்பிடி அளவு மல்லிக்கீரையும் 1 கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்துக்குருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் பாஸ்மதி ரைஸ் தான் சேர்க்க போகிறேன். அதனால் இது நான் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸை. ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க, ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா உடஞ்சி வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இந்த ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா அந்த ரைஸை சேருங்க. ஏன்னா நம்ம ஊற வேற வச்சுருக்கோம்ல, அதுக்காக நம்ம இந்த மாதிரி சேர்த்தோம்னா தான் கரெக்டாக குக் ஆகி வரும். இல்லைன்னா குழஞ்ச மாதிரி போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேன். இந்த பாருங்கள், நல்லா குழிக்கரண்டி அந்த மாதிரி எதையுமே போட்டுறாமல் இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக மைல்டாக கிண்டி விடுங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் உடையாமல் குழையாமல் வரணும் அப்படின்னா கொஞ்சம் டெக்னிக் பண்ணால் தான் சரியாக வரும். இப்போ இந்த பாருங்கள், நல்லா பெரட்டி அது ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போ நமக்கு 3/4 தான் வெந்துடுச்சு அது சோறு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வேறு கடாய் வச்சுக்குவோம். கடாய் ஹீட் ஆனோடனே நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறங்க. ஏன்னா நம்ம கறியிலையும் ஆயில் சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவு சேர்த்தா போதும். இப்போ நம்ம பரட்டி வச்ச கறி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. அதில் இருக்கிற தயிர் லெமன் இதே நல்லா சூப்பராக வந்துடும், வெந்தும் வந்துடும். இந்த கறியில் தண்ணி விட்டு வரும். அதுக்காக தான் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்துற வேணாம். இப்போ பாருங்கள் எந்த அளவு தண்ணி அதிலே விட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க போகும்போதே ரைஸ் 3/4 பதத்துக்கு வெந்துடும். நம்ம 1/2 பதம் வெந்துக்கிட்டு இருக்கையிலே நம்ம இது மாதிரி செஞ்சோம்னா கரெக்டாக 75% ரைஸ் குக் ஆயிடும். அதை அப்படியே இந்த மாதிரி கரண்டி எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வடித்து வச்சாலும் சரி தான், வடித்து வச்சு அப்படியே கொட்டிக்கலாம். இப்போ நம்ம மேலாப்பில் இப்படி பரத்துன மாதிரி போடுவோம். இந்த மாதிரி போட போகும்போது நல்லா சூப்பராக கரெக்டாக வந்துடும். இந்த டயத்துலேயே நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மல்லி புதினா அதெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துற வேணாம். கொஞ்சமாக மல்லி புதினா
இந்த வறுத்து வச்சோம்ல வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து வெங்காயத்தை வந்து வறுத்து வச்சுக்கிறணும். அப்படி வறுத்து வச்சுட்டு நம்ம போட போகும்போது ஈஸியாக இருக்கும். அந்த டயத்தில் நின்று நம்ம வறுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி நம்ம லேயர் லேயராக போட்டோம்னு சொன்னால் நம்ம வந்து சாதம் எடுக்க போகும்போது சூப்பராக வந்துடும். இப்போ மறு டைமும் அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ரைஸ் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணிடாதீங்க. 75% குக் ஆகுனா போதும். நீங்கள் ஃபுல்லாகவே குக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் எடுக்க போகும்போது சுத்தமாக உடஞ்சி வரும். பாஸ்மதி அரிசி குறுநரிசியாக போயிடும், பார்த்துக்கிறங்க. இப்போ நம்ம லேயராக போடணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி தான் மல்லி புதினா அப்புறம் வந்து நம்ம வறுத்து வச்ச வெங்காயம் இதை வந்து நான் 3 லேயராக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கறி வச்சுட்டு அடுத்தது ரைஸ் போட்டேன், அப்புறம் மல்லி புதினா போட்டு மறுபடியும் ரைஸ். இந்த மாதிரி நான் வந்து 3 லேயராக வச்சுருக்கேன். நம்ம நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். மிச்சம் இருக்கிற எல்லா மல்லி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் மல்லி புதினா வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும். மசாலாவெலாம் அந்தளவுக்கு தேவைப்படாது, அவ்வளோதான். இதுக்கு நான் வந்து ஃபுட் கலர் தான் சேர்க்குறேன். குழந்தைங்க பார்க்குறப்போ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்ல ரைஸு, அதுக்காக தான் நான் வந்து எல்லோ கலரும் ரெட் கலரும் சேர்த்துருக்கேன். நம்ம சாதம் பரட்டு உள்ள கலராக வரும்ல, அப்போ வந்து பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், கண்ணுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எடுத்து மிச்சம் நம்ம பாதி வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம மேலாப்பில் சேர்த்துக்குருவோம். மேலே புளிப்பாக வருங்கிறதுக்காண்டி ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி நான் வந்து சர்வ் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.